ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாபா பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கண்ணு, இது கிரீடம், பாபாவோட துணி போடுவாங்களா அது, கை பாருங்கள். இன்னும் அழகாக பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி இந்த பாபா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த படத்தில் இருக்கிற பாபா, அதே மாதிரி நான் இப்போ நான் மணியில் போட்டு காமிக்க போகிறேன். அதை பாருங்கள், அது ஒரு ஆன்லைனில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை பார்த்து தான் நான் கவுண்ட் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த பாபா நான் எப்படி இது போடுறேன்னா, இந்த நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பீட்ஸ் ஒர்க் இங்கேருந்து இந்த ஒரு பெட்டியும் நம்ம கவுண்ட் பண்ணி ஒன்று இது வரைக்கும் நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு இதே அளவு தான் நான் போட போகிறேன். இது நம்ம இந்த அளவுக்கு நம்ம எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எண்ணி போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் பாபாவுக்கு இந்த ஃபேஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ தலைப்பகுதி மட்டும் நான் கோல்டு இதில் வைக்க போகிறேன், தலைப்பா கட்டி இருக்கிறது மட்டும். அதுக்கப்புறம் இது சட்டை கோல்டன் கலரில் நான் போடுறேன். பாருங்கள், கை அழகாக இருக்குது பாருங்கள், முகம்லாம் பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது. இப்போ தலைப்பா அதுக்கு கோல்டனில் நான் போட போகிறேன். இப்போ அதேமாதிரி ட்ரெஸ்ஸுக்கும் இந்த கோல்டன் கலரில் மேலே போடுறேன். இந்த இதில் விட்டுட்டு அப்படியே இப்போ 2 மணியாக கோக்க வேண்டியதுதான் ட்ரெஸ்ஸு. அது மேலே இது மாதிரி போட்டால் அழகாக இருக்குன்னு தான் நான் போடுறேன். கண்ணு, புருவம், மூக்கெல்லாம் பாருங்கள், கையெல்லாம் அதை ஆசீர்வதிக்கிற பண்ண மாதிரி கை. இப்போ தலைப்பா மட்டும் போடணும். மேலே அப்படியே கோல்டன் கலரில் போடலான்னு இருக்கேன். கோல்டன் கலரில் வரும் தலைப்பா இந்த சைடு. அதை முடிச்சுட்டு பின்னாடி ஜோதி மாதிரி வரும். அது ஒன்று தான் பாக்கி இருக்குது. இப்போ கசி முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்குது. இது கோல்டன் கலரில் சட்டை, அது மாதிரி தலைப்பாவும் கோல்டன் கலரில் போட போகிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பாபா படத்தை வச்சு தான் போட்டேன். இந்த படத்தை இதை வச்சு தான் நான் மாடல் வச்சு போடுறேன், வேறு எதுவும் வச்சு போடல. இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணி போடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் இங்கே இது போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல அப்படியே ஃபஸ்ட்டு ஏற்கனவே போட்டேன். இந்த பேசிக் பீட்ஸில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இப்போ ஒரு மணியாக நம்ம இந்த அளவுக்கு நம்ம அப்படியே வளைவாக இந்த வரைக்கும் காலர் மாதிரி இது வரைக்கும் வர்றது மட்டும் சட்டை. அதுக்கேற்ற மாதிரி கோல்டன் இது நான் போட்டுட்டுறேன். இதில் ஒரு மணியில் விட்டு 2 மணியாக கோக்கணும். பாருங்கள், இப்போ ஆரஞ்சு மணியில் விட்டுருக்கேன். இதே அளவு இந்த சைடு விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த சைடு அளவு இங்கே வச்சு கழுத்து வரைக்கும் இந்த இடத்துல காலர் வரைக்கும் வரா மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இது வரைக்கும் நான் போட போகிறேன். இப்போ இந்த ஆரஞ்சு மணியில் விட்டுட்டு 2 கோல்டன் மணி போக்கணும். ஈஸி தான் இது. நீங்கள் வேலை தான் இதில் ரொம்ப ஆகும், நேரம் தான் எடுக்கும். ஆனால் போடுறது ஈஸி தான். ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ இந்த இடத்துல நான் தலைப்பாக்கு இந்த இடத்துல இது பண்ணணும், கிரீடம் வைக்கணும், தலைப்பா கட்டியிருக்க மாதிரி. அது கோல்டில் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது இதை முடிச்சுட்டு அதை பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 மணி நான் கோக்குறேன். ரெண்டு கோல்டன் மணி இதை விட்டுட்டு இந்த ஒயரில் விட்டுட்டு அப்படியே விட வேண்டியது தான்.
பாருங்கள் இது மாதிரி அப்படியே வரும். அப்படியே இது ட்ரெஸ் இது இந்த இடத்துக்கும் நான் வச்சு இது பண்ணி முடிச்சுட்டு இது வரைக்கும் நான் கோத்துட்டு உங்களுக்கு இந்த தலப்பா இது வரைக்கும் வரணுமா காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த பாருங்க, இந்த ஒரு மணியில் விட்டுட்டு 2 மணியாக கோக்கணும். இந்த ஆரஞ்சு மணியில் விட்டுட்டு 2 கோல்டன் மணி கோக்கணும். இந்த லைன் ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த இடத்துல எப்படி கோத்துருக்குமோ அதே அளவுக்கு இந்த இடத்துல வரணும் ட்ரெஸ்ஸு. இது ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் பாபாவுக்கு இந்த ஃபேஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ தலைப்பகுதி மட்டும் நான் கோல்டு இதில் வைக்க போகிறேன், தலைப்பா கட்டி இருக்கிறது மட்டும். அதுக்கப்புறம் இது வந்து சட்டை வந்து கோல்டன் கலரில் நான் போடுறேன். பாருங்கள் கை அழகாக இருக்குது, பாருங்கள் முகம்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இப்போ தலைப்பா அதுக்கு இந்த இதில் விட்டுட்டு அப்படியே இப்போ 2 மணியாக கோக்க வேண்டியதுதான் ட்ரெஸ்ஸு. அது மேலே இது மாதிரி போட்டால் அழகாக இருக்குன்னு தான் நான் போடுறேன். கண்ணு புருவம் மூக்கெல்லாம் பாருங்கள், கையெல்லாம் அதை ஆசீர்வதிக்கிற பண்ண மாதிரி கை. இப்போ தலைப்பா மட்டும் போடணும், மேலே அப்படியே கோல்டன் கலரில் போடலான்னு இருக்கேன். கோல்டன் கலரில் வரும் தலைப்பா இந்த சைடு. அதை முடிச்சுட்டு பின்னாடி ஜோதி மாதிரி வரும், அது ஒன்று தான் பாக்கி இருக்குது. இப்போ வந்து காசி முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்குது. இது வந்து கோல்டன் கலரில் சட்டை, அது மாதிரி தலைப்பாவும் கோல்டன் கலரில் போட போகிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பாபா படத்தை வச்சு தான் போட்டேன். இந்த படத்தை வந்து இதை வச்சு தான் நான் மாடல் வச்சு போகிறேன், வேறு எதுவும் வச்சு போடல. இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணி போடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் இங்கே போடுறது இது போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல அப்படியே ஃபஸ்ட்டு ஏற்கனவே போட்டேன். இந்த பேசிக் பீட்ஸில் பண்ணுவோம்ல அதே மாதிரி இப்போ ஒரு மணியாக நம்ம இந்த அளவுக்கு நம்ம அப்படியே வளைவாக இந்த வரைக்கும் காலர் மாதிரி இது வரைக்கும் வர்றது மட்டும் சட்டை. அதுக்கேற்ற மாதிரி கோல்டன் இது நான் போட்டுட்டுறேன். இதில் ஒரு மணியில் விட்டு 2 மணியாக கோக்கணும். பாருங்கள், இப்போ ஆரஞ்சு மணியில் விட்டுருக்கேன். இதே அளவு இந்த சைடு விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த சைடு அளவு இங்கே வச்சு கழுத்து வரைக்கும் இந்த இடத்துல காலர் வரைக்கும் வரா மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் நான் போட போகிறேன். இப்போ இந்த ஆரஞ்சு மணியில் விட்டுட்டு 2 கோல்டன் மணி கோக்கணும். ஈஸி தான் இது. நீங்கள் வந்து வேலை தான் இதில் ரொம்ப ஆகும், நேரம் தான் எடுக்கும். ஆனால் போடுறது வந்து ஈஸி தான், ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ இந்த இடத்துல நான் தலைப்பாக்கு இந்த இடத்துல இது பண்ணணும், ஃப்ரீடம் வைக்கணும், தலைப்பா கட்டியிருக்க மாதிரி. அது கோல்டில் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது இதை முடிச்சுட்டு அதை பண்ணணும். இப்போ பாருங்கள் 2 மணி நான் கோக்குறேன். ரெண்டு கோல்டன் மணி. இதை விட்டுட்டு இந்த ஒயரில் விட்டுட்டு அப்படியே விட வேண்டியது தான். பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே வரும். அப்படியே இது ட்ரெஸ் இது இந்த இடத்துக்கும் நான் வச்சு இது பண்ணி முடிச்சுட்டு இது வரைக்கும் நான் கோத்துட்டு உங்களுக்கு இந்த தலைப்பா இது வரைக்கும் வரணுமா காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ஒரு மணியில் விட்டுட்டு 2 மணியாக கோக்கணும். இந்த ஆரஞ்சு மணியில் விட்டுட்டு 2 கோல்டன் மணி கோக்கணும். இந்த லைன் ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த இடத்துல எப்படி கோத்துருக்குமோ அதே அளவுக்கு இந்த இடத்துல வரணும் ட்ரெஸ்ஸு. இது ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாபா. இந்த ஃபினிஷ் பண்ண பாபாவுக்கு நான் எப்படி போட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த பேசிக் பீட்ஸ் போடுறோம்ல 4 3 2 அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி இது போட போகிறோம். பாருங்கள் இது பாபாக்கும் இதுக்கும் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி போட்டேன்னு இப்போ காண சொல்கிறேன். நான் அப்புறம் கையில் வந்து ஒரு ஒளி போடுற மாதிரி நான் வந்து கோல்டன் பீட்ஸில் போட்டுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து 4 அப்புறம் 3 2 சைடு ஒரு இதில் 2 அப்புறம் 1 இந்த பேசிக் பீட்ஸ் என்னோடய இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அதில் போட்டிருப்பேன். அதே மாதிரி பண்ணிட்டு இப்போ டேர்ன் பண்ணும்போது அதே மாதிரி 3 2 போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த கைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கை, அப்புறம் கையிலேருந்து அந்த இது கொட்டுற மாதிரி ஒளி வர மாதிரி இருக்கும், அது போட்டிருக்கேன். இது வந்து பாபாவோட சட்டை, இந்த கோல்டன் கலர் வந்து சட்டை, இது ஆரஞ்சு கலரில் போட்டு அப்புறம் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். அப்புறம் அதே மாதிரி தான் எண்ணி நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ இதை நீங்கள் இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு எண்ணி போடுங்க. கைக்கு இந்த விரலுக்கு எல்லாம் போட்டுங்க. அப்புறம் வந்து இந்த வாய்ப்பகுதிக்கு போட்டிருக்கேன் ரெட் கலரு, அதே மாதிரி மூக்கு பகுதியும் கண்ணுக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு எண்ணி போட்டுக்கலாம். ஈஸி தான் இது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப டைம் தான் கொஞ்சம் ஆகும். எனக்கு 1 மாதம் ஆச்சு இது போடுறதுக்கு. தலைப்பா கட்டி இது வரைக்கும் கட்டியிருப்பார். கட்டிட்டு இது மேலே தலைப்பு நான் கோல்டன் கலரில் வச்சுருக்கேன். என்னெல்லாம் பாருங்கள் அப்படியே தத்ரூபமாக இருக்க மாதிரி இருக்குது. நான் பார்க்குற மாதிரியே இருக்குது. அழகாக வந்திருக்கு. நான் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதுவே வந்து யோசித்து ஒன்று போட்டு பண்ணேன். உங்களுக்கு என்ன பிடிச்ச கலர் இப்போ எடுத்துக்கோங்க. இது நீங்கள் அதுக்கு பதில் ஒயிட்டு கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி எல்லோ கலர் இருந்தால் கூட போட்டுக்கலாம் உடம்புக்கு. இது நீங்கள் பேக்ரவுண்டு என்ன கலர் வேணால் போட்டுங்க. என்கிட்ட ஆரஞ்சு நிறையா இருக்குதுன்னு நான் போட்டேன். கண்ணுக்கெலாம் பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். இப்போ நான் இதை வந்து நம்ம ஃப்ரேம் கூட பண்ணிக்கலாம். ஃப்ரேம் பண்ணிவிட்டு அழகாக வந்து வீட்டில் மாட்டிக்கலாம். இல்லாட்டி ஃப்ரேம் வேணாங்கிறவங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் 3 மணி வச்சு கூட கூட்டலாம். மணி வச்சு கூட்டினா கொஞ்சம் மடங்கும். அதனால் ஃப்ரேம் பண்ணால் தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். 200 அப்படி 200 100 அப்படி கேட்பான். அவ்வளோதான். இதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா 100 அப்படி 200 கேட்பான். அழகாக நம்ம பர்மனெண்ட்டாக வீட்டில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். பாபா டிவோட்டிஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது பின்பக்கம்.